என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. இந்த வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த உயிரியும் நம்ம சாப்பிடாம நம்ம சைவமும் மாறிட்டோங்கய்யா. ஆமா. இப்போ சைவம் மாறினா கூட நம்ம வந்து முழுமையான சைவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு போகர் புக்கில் ஒரு 4 லைன் படிச்சேங்கய்யா. அந்த ஒரு சைவமாக மாறுறோம் அப்படின்னு நான் போகர் ஒரு 4 லைன் படிச்சேங்கய்யா. அந்த போகர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சைவம்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருமே உண்மையான சைவர்கள் கிடையாது. நம்ம வந்து நம்மள பொய் சொல்லிக்கிறோம். நிறைய பேர் சைவம்னு சொல்லிட்டு எல்லாம் அசைவம் தான் சாப்பிட்றாங்க. இந்த பால் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரத்தத்துல இருந்து தான் வருது, அது வந்து அசைவம் தான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்கய்யா. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க வந்து சாப்பிடாமையே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நம்ம அந்த நிலையை அடைஞ்சதுனால அவங்களுக்கு இப்ப தெரியுதாங்கய்யா. நம்ம அந்த நிலையை அடையல. நல்லா யோசிச்சு பாருங்க. பால் வந்து ரத்தத்துலேருந்து தான் வந்தது, யாரும் மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, பால் நீங்கள் எடுத்து நீங்களா எடுக்கலாம், அதுவாக வருது. அதுவாக நீங்கள் வெட்டா ரத்தம் வருது. ஆமாங்க ஆமாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு, கைங்கன்னு கத்துது, அம்மா பால் கொடுக்குறா, அந்த பால் தானாக வந்துச்சா அது உறிஞ்சி எடுத்து யோசிச்சு பாருங்க. உறிஞ்சி எடுத்து அது தானா வருது, அது சுரக்குது. அதாவது அந்த பால் வந்து இறைவன் படைச்சது, அந்த ரத்தம் வந்து பாலா மாறுது. பால்ன்றது சுரக்கும், ரத்தம்ன்றது எடுக்கணும். சரிங்க. எடுத்தா அசைவம், சுரந்தா அதாவது நம்ம சைவம், நம்மளா போய் பண்ண அசைவம். ஆமா. அது வந்து அது ரத்தம் எடுக்கும்போது வந்து துன்பப்பட்டு தான் வலி வரும். சரிங்க. ஆனால் பால் எடுத்து துன்பப்பட்டு வராது, இயற்கையாக வரும். ஆமாம். அப்போ அது எப்படி ஐயாவை நிறைய இது சொல்லிக்கிறார்ல, இப்போ நீங்கள் சாத்மீகமான உணவுன்றது தான் வந்து நம்ம பாதிக்கிறது. இப்போ பழங்கள், இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், ஆனால் எல்லாமே உண்மையாக எடுத்து பார்த்தா அசைவம்னாவே நீங்கள் சாப்பிடாதுக்கு இப்போ ஒரு நெல்லுக்குது பேசி சாப்பிட்றீங்க, அது முளைக்கிற பொருள் தானே. இப்போ ஒரு காய்கறி இது, அது முளைக்கிற பொருள் தானே. இப்படி பார்த்தா வேறு மாதிரி தான் போகும். ஆனால் இது வந்து இப்போ அசைவம்னு சொல்கிற பொருள் எல்லாம் இயங்க நடக்குது தானா. இப்போ சைவன்றது நடக்கிறது இல்லை, அதுக்கு உயிர்க்குது. அசைவன்றது நடக்குது, அதுக்கு உயிர்க்குது. அது நம்ம அந்த எண்ணெய்கள் வந்து நம்மளை தாக்குது. இதில் வந்து எண்ணெய்கள் இல்லை, இதுங்களுக்கு எண்ணெய் இல்லை, அது எண்ணெய் கீது. எண்ணெய் இருக்கிறது பூரா அசைவம், எண்ணெய் இல்லாததான் சைவம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாத்மீக அதுக்கு தான் சொன்னாங்க. இந்த காய்கறி அது இதெல்லாம் அது அழுகுதா? இல்லை அழுகுங்க. கோழி வெட்டுங்க, ஒரு ஆடு வெட்டுங்க, மாடு வெட்டுங்க, துடிக்குதுங்க. இப்போ ஒரு காய்கறி கீரைங்கெல்லாம் இப்போ பிரிச்சுக்கு பாருங்க, என்ன ஆகுதானே. இல்லை அதுதான் ஐயா. இப்போ நம்ம அப்படிங்கும்போது அப்படி சொல்லும்போது அப்போ எது நம்ம சைவம்னு சொல்லி நம்ம எதை அது தேவை. அவங்கவுங்க மனசு தான் சாமி. இப்போ நம்ம அடுத்தவன் இப்போ வந்து காயப்படுத்தாத இருக்கிறது நல்ல செயல். சரிங்க. அப்போ நம்ம இந்த காய்கறி ஐட்டம் இந்த இதுன்னு சாப்பிட்டா எதையும் காயப்படுத்தலை, அது அழுவும் போல கத்துதா, என்னை கிள்ளிட்டா என்னை குத்திட்டேன்னு அழுவுதா. ஆனால் மற்றதுல துடிக்குது, அந்த துடிக்கிறதுலாம் விட்டு ஒதுங்கிக்கோன்றார் ஐயா தான் சொன்னார். இப்போ நீ எந்த செயல் செஞ்சா துடிக்கிறது போற நம்மளுக்கு கெட்ட சாமி. சரிங்க. ஆமா. அப்போ நிறைய என்ன சொல்றாங்கன்னா ஐயா, இந்த முட்டையெல்லாம் இதுல வந்து சேர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சரி சாமி. அவங்களா இது வந்து இல்ல, இது சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு காமெடி சொல்லுவாங்க. முட்டை வந்து சைவம், கோழி வந்து அசைவம்னாங்க. அப்போ முட்டை உடச்சு விட்டா ஏன் கப்படிக்குது? இப்போ நம்ம அசைவன்ற பூரா நாத்தடிக்கும், சைவன்றதால நாத்தடிக்குது. அப்புறம் எந்த பொருள் எடுத்துங்க, நீங்கள் சைவம்னு சொல்கிற பொருள் எது எடுத்தாலும் ஸ்மெல் அடிக்காது. ஆனால் அசைவன்ற சொல்லி எதை வேணா எடுத்துங்க, முட்டையாகட்டும் இதாகட்டும் எதோ நாத்தடிக்கும். அது ஏங்க அந்த முட்டையை மட்டும் இவங்க அது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க? இல்லை, அது முட்டை கூட சாப்பிட அது குஞ்சு உருவாது இல்லை, அது சாப்பிட வேணாம்னு தான் சாமி சொல்கிறாங்க. இல்லைங்க, அது அதை சாப்பிடும் போது என்ன உங்கள் எண்ணெய்க்கு வந்து அது கெட்ட அலைகள் வருதா சாமி. இப்போ நம்ம இப்போ ஐயா என்ன சொன்னார்னா, நீ எது சாப்பிட்றியோ அதுதான் உங்கள் மனசே வேலை செய்யுது. ஆமாங்க. அந்த எண்ணெய் அலைகளே வந்து அந்த சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து தான் உருவாகுது. நீங்கள் சைவ சாப்பாடு சாப்பிட்றது உங்கள் எண்ணெய்க்கு வந்து சாப்பிட்டா இருக்கும், அசைவமாக சாப்பிட்றது அது கோரமாக இருக்குது. இப்போ அதுக்கு சொல்லுவார், இப்போ நாய் எடுத்துங்க அசைவ சாப்பாடு சாப்பிட்றது, சிங்கப்பள்ளிலாம் அசைவ சாப்பாடு சாப்பிட்றது தான். அது நாக்கு தொங்கிட்டு நிற்கும். இப்போ ஆடு கோழி ஆடு மாடு இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா உட்காந்து சாப்பிட்டா இருக்கும். இப்போ சாப்பிட்ற சாப்பாடு வித்தியாசம் தெரியுது இல்லை, அதே போல் தான் நமக்கும். அதே தான் சொன்னாங்க. ஒருத்தன் முட்டை சாப்பிட்டு நான் சைவ சாப்பாடு சாப்பிட்டேன்னாங்க. எப்படின்னா அது ஒன்றும் துடிக்கல செய்யலைன்னாங்க. ஆனால் அதுக்கு அதோட அந்த முட்டையோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து கோழி, நான் கோழி சாப்பிட்டா அது ஒன்றும் இல்லைன்றான். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து ஆடு வெட்டி சாப்பிட்டு ஆடு நிறைய பேர் இது மாதிரி ஒரு இதில் பேசுகிறாங்கல்ல சாமி. எல்லாமே வந்து இதுதான். நான் பிடிச்ச மாதிரி 3 கால் இருந்தாலும் ஒரு கால் இல்லை, நொண்டி பிறக்கும் போது ஒரு கால் இல்லை. நான் பிடிச்ச முசல் 3 கால்னா அப்படி இருந்தது. ஆனால் உண்மையாக இருக்க 4 கால் தான். நான் என்ன கேட்டேன்னா, இதுதான் இப்படி எதுக்கு இவங்க இப்படி பாதி இது இப்படி திருப்பிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றது வந்து எல்லாம் ஏத்துக்கணும்னு சொல்றது தான் இது பிசினஸ். அதாவது இவங்களுடைய ஒருத்தனுடைய உயர்வுக்காக மக்களை பூரா இவனுங்க ஏமாத்தி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் பண்றாங்க எல்லாம். ஆனால் அது வந்து அப்படி நம்பி ஏத்துக்கிறாங்க, இதை ஏத்துக்கிறது இல்லைங்க. அவள் தான்
ஒருத்தனுடைய வாழ்க்கை வந்து ஒருத்தர் சுயநலத்துக்காக எல்லாரையும் பணம் வைக்கணும். ஆமா, இப்போ ஒரு பணக்காரங்கன்னா 10 பேர் சொன்னா தான் பணக்கார ஆக முடியும். நீ நியாயமா சமைச்சா பணக்கார ஆக முடியுமா? ஒருத்தன் ஏமாத்தி கொள்ளடிச்சா மட்டும்தான் பணக்கார ஆக முடியும். இந்த இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நியாயமாக சமைச்சா பணக்காரன் ஆகவே முடியாது. அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பத்தாது. அப்புறம் நீ பணக்காரன் ஆகிறது பணக்காரன் நினைச்சு கடனாளி இல்லாமல் கூட அதுக்கான அது அந்த மாதிரி தான் அதுக்கு விட மாட்டேங்கிறாங்களே. அப்போ ஏதோ ஒரு பொய் பித்தளை சொன்னால் மட்டும் நாம் பொழைக்க முடியும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.